நிறைந்த போதை கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கஞ்சா, அபின், கொக்கைன், கஞ்சா, சாக்லேட், கணக்கில்லாத போதைப் பொருள்கள், போதை கலாச்சாரம். அரசே அங்கீகரித்து மதுவை விற்கிறது. எப்படிப்பட்ட கொடுமை, எப்படிப்பட்ட கொடுமை! கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாயம் காய்ச்சுவது குற்றம், விற்பதும் குற்றம். குடிக்க வச்சு கொலை செய்திருக்காங்க. 63 பேர் செத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில். 63 பேர். மரக்காணத்தில் 19 பேர் செத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு 63 பேரை 19 பேரை கொன்னவனை, அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனவனை சுடாத இந்த போலீஸும் துப்பாக்கி ஒரு பனைமரத்தில் ஏறி இறங்கினவனை சுடுது, கல்ல இருக்கிறாங்க. அப்போ அரசே சாராயம் காய்ச்சி வித்து பல லட்சக்கணக்கான மக்களின் தாலி அறுத்திருக்கு, பல லட்சக்கான வேற கொண்டிருக்கு. அந்த அரசை நடத்துகிறவர்களை எந்த துப்பாக்கி சுடும், எந்த துவக்கு சுடும்? சுடும். எது சுடும்? எது சுடும் இவர்களை? துப்பாக்கி போல நீ தூக்குகிற இந்த ஒற்றை விரலில் நீ வைத்திருக்கிற வாக்கு, அந்த வாக்கு சுடும். விவசாய சின்னத்திற்கு நீ செலுத்தினால் இவர்களை சுடும். காங்கிரஸ் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு போட போகிறீர்கள்? பிஜேபிக்கு எதற்காக? எதற்காக இந்தியாவுக்கு பிஜேபி காங்கிரஸ் தேவை? சரி, எதற்காக தமிழ்நாட்டிற்கு தேவை? சரி, இந்த திமுக அதிமுக தான் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு? இத்தனை ஆண்டுகள் செய்யாத ஒன்றை இனி வந்து என்ன செய்ய போகிறார்கள்? குடிக்க வச்சு 20 லட்சம் பேர் தாலி ஏற்றிருக்கிறார்கள். மறுபடி வந்தால் 40 லட்சம் பேர் தாலி ஏற்பார்கள். வேற என்ன செய்வார்கள்? 60 ஆண்டுகளாக ஆண்டு என் அக்காவுக்கும் தங்கைக்கும் என் அம்மாவுக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் என் தாயை வைத்ததுதான் 60 ஆண்டு கால இவர்கள் ஆட்சியின் சாதனை. எப்படி எப்படி? படிக்க போற என் தங்கைக்கு 1000, படிக்க போற நம் தம்பிக்கு 1000. படித்து முடித்து விட்டால் 1000 எவன் கொடுப்பான்? அந்த 1000க்கு என்ன கொடுக்க வேண்டும்? வேலை கொடுக்க வேண்டும். அதை எவன் கொடுப்பான்? இவன் எவனும் கொடுக்க மாட்டான். உன் மகன் தான் கொடுக்க வேண்டும். எவனும் கொடுக்க மாட்டான். இன சொந்தங்களில் ஒருவனை தாழ்த்தினால் அங்கே என் இனம் தாழ்கிறது, அங்கே என் தமிழ் தாழ்கிறது. பறையன் அவன் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, ஆதி தமிழன், போற்றத்தக்கவன். நாங்கள் தேவேந்தர்கள் பட்டியல் பிரிவினர் அல்ல, பழந்தமிழ் மக்கள். பட்டியலில் இருந்தால் சலுகை வேண்டாம், எனக்கு சலுகை வேண்டாம், உரிய உரிமை வேண்டும். எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, உரிமை. என்னை பட்டியலிருந்து வெளியேற்று. 15 விழுக்காடில் என் குடிக்கு ஏற்ப எண்ணிக்கொடு. 15 பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு, ஆதி தமிழ் குடிகளுக்கு எவ்வளவு, தேவேந்தருக்கு எவ்வளவு? இழந்த 3 எடுத்துக்கொண்டு வா, 18. அதற்கு இழந்த 15 ஆண்டுகளால் இழந்து நிற்கிறேன். அதற்கு ஈடாக வட்டியாக 2, 20 என் பங்கு எவ்வளவு? 10, 8 எனக்கு பொது பிரிவில் வைத்துக் கொடு. எங்கே கொடு? எம்பிசி பிசியில் வைத்துக் கொடு, எஸ்சியில் வைத்துக் கொடுக்காதே. வாய்ப்பு. நான் ராணுவம் கட்டுவேன், மக்கள் படை, என் மீனவ சொந்தங்களை வைத்து நெய்தல் படை கட்டுவேன். சிரித்தாய் பினராயி விஜயன், அதே படையை கட்டினாய், ரசித்தாய். சொல்பவன் மகன் என்பதனாலே நீ சிரிக்கிறாய். கோஸ்ட் கார்டு போட்டான், அதை நெய்தல் படை என்று கட்டுகிறேன். அது வேஸ்ட் கார்டாகிவிட்டது. என் படை காக்குமாடா, என் மீனவனை காக்கும். மீனவர்களையே எடுப்பேன், 5000 6000 வீரர்களை பயிற்சி கொடுப்பேன். வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் எடுப்பேன். படிப்பு தகுதியா கேட்க மாட்டேன், உயரம் உருவத்தை பார்க்க மாட்டேன். நீஞ்ச தெரியுமா, படகோட்ட தெரியுமா? தெரியும்னா வா படைக்கு. உலகத்தின் தலை சிறந்த பயிற்சியை கொடுத்து விலை உயர்ந்த ஆயுதங்களை கொடுத்து கப்பலில் ஏற்றுவேன். படகுல தொட்டானா தூக்குடா தூக்குடா தூக்குடா. சர்வதேச பிரச்சனையாக்கு எங்கள் பாரம்பரிய பழக்கம். சாவது என்று ஆகிவிட்டால் சண்டையிட்டு சாகணும், சண்டையிட்டு சாகணும். இது மாதிரி ஒரு வீரனை நீ இனி பிறக்கல. பிறந்தா உனக்கு எனக்கு நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கும். நீ நல்லா கவனிச்சுக்க. எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் தலைவன் எனக்கு கற்பித்தது. நான் யாரையும் நம்பல, உங்களை நம்பி. ஏன் கூட்டணி வைக்கல? ஏன்? எத்தனை பேர் என்னோட வந்து சேர்றேன்னு கேட்டாங்க. இல்ல,
எத்தனை பேர் என்னைய கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க? இல்லை. ஏன்? ஒரு தலைவன் என்பவன், என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்கள். மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள். தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக இருக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தலில் வந்து முதலாக 2016 நின்றேன், முயற்சி தோற்றேன். 2019 நின்றேன், அது என்ன? மறுமுயற்சி. தோற்றேன். 2021 நின்றேன், அது என்ன? தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன். 2024 நின்றேன், அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. தோற்றேன். இப்பவும் வந்து நம்பிக்கையோடு உண்மையாக நிற்கிறேன். இதற்கு காரணம் என்ன? இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. அருவா பெட்டிகளை அருவால வச்சா மட்டும் வீரர்களா? எண்ணத்துல வீரர்களும், சிந்தனையில் வீரர்களும், சிந்தனையில் வீரர்களும். சாதி சான்றிதழில் மரவன் என்று பேர் இருந்து பத்தாது, மரபணுவில் இருக்கா? மரபணுவில் இருக்க. ஒவ்வொரு செல்லையும் மானம், அறம், வீரம் ஊறி கிடக்கும்டா. அவன் தான்டா தமிழன். தூக்கிலே போட்டாலும் வேல் வேல் வெற்றிவேல் என்று முழங்கி சாகணும்டா. நீ செத்தவன் பரம்பரையில் வந்தவன் தானே. உன் பாட்டன் தீரன் சின்னமலை செத்தான், அப்படித்தானே செத்தான். உன் பாட்டன் மருது வண்டி அப்படித்தானடா செத்தான். என்னடா சொல்லி செத்தான் மருது வண்டி? என்னரும் தமிழகமே, என் தாய் மண்ணே, நான் போகிறேன், நான் உன்னை விட்டு போகிறேன். என் தாய் மண்ணே, நான் போகிறேன், நான் உன்னை விட்டு போகிறேன். ஆனால் ஒரு தலைமுறையில் வீர பரம்பரை வரும், உன்னை மீட்கும், காக்கும் என்று. இந்த நாம் தமிழர் கட்சியை நானாடா தொடங்கினவர் நம்ம தாத்தா சீபா ஆதித்தனர், தினத்தந்தி பத்திரிகைன்னு தொடங்கினவர். கட்சியை கலைக்காம திமுக சென்றார்ரா. சேரும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, என்னதான் நீங்கள் கட்சியை கலைக்காமல் போய் சேர்ந்துட்டீங்க? ஆமாம், உங்களுக்கு பிறகு இந்த கட்சியை யார் யார் நடத்துவாங்க அப்படின்னு. வழியே வருகிற வீரத்தமிழ், மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த கட்சியை எடுத்து நடத்துவாருங்கிறார். நான் எங்கே இருந்தேன், அவர் எங்கே இருந்தார், அவர் காலம் என்ன, என் காலம் என்ன, கொண்டாந்து காலம் பொறுத்துதுரா. இத்தனை பேர் காணடா உலகத்தில் தமிழன். என்னைய நம்பி சொல்றான் பாரா என் தலைவன் சீமான்ட்ட கொடு, அவன்கிட்டத்தான் விட்டு போறோம்னு சொல்லு, தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லுன்ற. ஏன்? அவன் தான்டா சமரசம் இல்லாம சண்டை செய்வான், நோட்டுக்கும் சீட்டுக்கும் அலைய மாட்டான், கூட்டணி பேரம் பேசினாலும் போக மாட்டான், பதவி ஆசை கட்டினாலும் போக மாட்டான், பணத்தாசை கட்டினாலும் போக மாட்டான். பணமா இனமா என்றால் இனத்தின் பக்கம் நிற்பான், பதவியா மக்களுக்கான உதவியா என்றால் உதவியின் பக்கம் நிற்பான். நிக்கிறேன், பிடிச்சுக்க, இந்த கையை பிடிச்சுக்க, உன் மகன் கையை பிடிச்சுக்க. போ, 23ஆம் தேதி ஓட்டு போட போ. திருச்செந்தூர்லேருந்து போ, தூத்துக்குடியிலேருந்து போ, ஒட்டப்படாரத்துலேருந்து போ. போய் என்ன பண்ணு, சின்னத்தை பாரு, சாப்பிடு, குனிஞ்சு சாப்பிடுவேன். ஏன்டா குனிஞ்சு சாப்பிட்ற? சோறு கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்தத்தான் குனிஞ்சு சாப்பிடுறோம். இப்படி சாப்பிடுறது இல்லையே, இப்படித்தானே சாப்பிடுற. நன்றி செலுத்துற. நன்றிக்குரியவன் யாரா? எங்க அப்பன் விவசாயி தான்டா, நம்ம அப்பன் விவசாயி தான். இவனை பார்த்துக்க, இவனை பாரு. உப்பிட்டவரையே உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை, இதுவரை நினைக்கல, நினைச்சுக்கிட்டு நெஞ்செல்லாம் நன்றி 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 என்ற எண்ணத்தை சுமந்து போ. அங்கே போ, முதல் பெட்டியிலே என் சின்னமாக இருப்பான் அந்த விவசாயி, உன் சின்னத்தில் இருப்பான். அப்படியே அவன் என்ன செய்ய, தொடர்றதுக்கு முன்னாடி யோசி. பேரனை பாரு, பேத்தியை பாரு, மகளை பாரு, மகனை பாரு, பார்த்துட்டு போ. ஓட்டு போட போகும்போது எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா கண்ணை மூடி யோசி. பிள்ளைகள் முகம் வருதா? நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் எந்த சின்னத்துக்கு செலுத்தினால் நல்லாயிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு போயிட்டு, பணிக்கு போயிட்டு பத்திரமா நம்ம பொம்பளை பிள்ளை யாருக்கு ஓட்டு போட்டால் திரும்பும், யாருக்கு ஓட்டு போட்டால் பசி இல்லாமல் போகும்,
யாருக்கு போட்டு போட்டா நாடு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? பாரு, யாருக்கு ஓட்டு போட்டா சாராய சாவு குடிச்சு இந்த தொல்லை ஒழியும்னு பாரு. அப்போ என்னவன்னு பாரு, உனக்கு ஒரே ஒரு சின்னம் தான் எண்ணத்தில் வரும், விவசாயி. விவசாய சின்னத்திற்கு நன்றி என்ற ஒரு அழுத்தி இந்த தீய ஆட்சி முறைக்கு தீய வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டு. என்ன வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒளிய கத்தி செத்து வாரான். பத்தி எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்னு சாத்தி எடுக்க வீரன் வாரான். வேர்த்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான். பாட்டன் கூட்டன் மாறி இல்ல, இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். பிள்ளைன்னு சொல்லவே கூடாதுங்க. குழாய்கள் மூலமா டேங்கர்ல ஏற்றி கொண்டு வரேன். உனக்கு வீட்டுக்கு எரிபொருளுக்கு கொடுத்துருவேன். போங்க, கரும்பு பொருள்கள் என்னென்ன இருக்கு பாரு. வெள்ளத்தின் வடிவை பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெள்ளத்து கட்டின் வடிவத்தை இப்படி தான் கேட்குறான். இந்த ஓரத்தில் இருக்கு பாரு, அந்த இருக்கு பாருடா கரும்பு சாறு. இது என்ன பண்ணுறேன், எடுத்து அண்ணன் வந்தவன ரோட்டில் போட்டு கரும்பு சாறு விற்கிறது, இளநீ விற்கிறது, நொங்கு விற்கிறதெல்லாம் தடை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன், நானே கடை கட்டி கொடுத்துருவேன். அங்கே போய் இந்த பாளையங்கோட்டைனா ஒரு இடம் அரசு ஒதுக்கிடும், திருநெல்வேலினா ஒரு இடம், அம்பாசந்தம்னா அந்தந்த இடத்த அரசு அறிவிக்கும். நீ இந்த கடையில் போனால் நல்ல வேட்டி சட்டை கிடைக்கும், பேண்ட் சட்டை கிடைக்கும் போகிற மாதிரி, இந்த கடையில் போனால் நல்ல தங்கம் கிடைக்கும் மாதிரி, இங்கே போனால் நொங்கு இருந்தாலும் பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், கரும்புச்சாறு குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம். ஏன்னா தேசிய குடிபானங்களாக அறிவித்து அதை விற்கிற நம் சொந்தங்களுக்கு கடையை கட்டி கொடுத்து மாதம் குறைஞ்ச வாடகையை வாங்கிக்கிறோம். அங்கே குளிரூட்டி போட்டு கொடுத்துரும், மின்விசிறி போட்டு கொடுத்துரும், கழிவறை கட்டி கொடுத்துரும். தெருவில் போட்டு விற்கக்கூடாது. என் உழைப்பை எவனும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. கட்டி கொடுத்துருவேன். இந்த கரும்பு சாறு, இந்த கரும்பு பாகு இதையெல்லாம் பதப்படுத்தி வைக்க அந்த தலைநகரிலே சேமிப்பு கிடங்கும் குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த எப்படி பிணத்தை பாதுகாத்து வச்சுரா எத்தனை நாள் ஆனும் அது மாதிரி என் பொருள் கிடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது மாதிரி குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த சேமிப்பு கிடங்கை அண்ணன் வச்சிருவேன். அந்த இடத்துல பல பேருக்கு வேலை. புரியுது? புரியும் உனக்கு. இப்ப கரும்பு பொருள்களை நீ பார்த்துட்ட. இப்ப வாழைக்கு வரேன். வாழை நம்ம ஊர்ல விளையுமா இல்லையாடா? பாரா எப்படி போடுறோம் பாரா வாழைய. மிஷின் நட்டுட்டு போது வாராடே.
பாராயும் கூட பிறந்தவனே பாரு. பார்த்துக்க. தலையில தூக்கலவன். நம்ம வாழைப்படத்துல தம்பி மாரி செல்வ தலையில தூக்கல, ஒரு கம்பியை கட்டி தூக்கிட்டு போறான் பாரு. எப்படி நவீனமா பண்றான் பாரு. இங்க பாரு பாரா தம்பி, விஞ்ஞானம் எங்க போயிருச்சு? இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரவளை வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழையில பாரா தம்பி, விஞ்ஞானம் எங்க போயிருச்சு? இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரவளை வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழையில 3000 ஏக்கர் வாழை விளைஞ்சா அங்க போடுறோம்டா இண்டஸ்ட்ரி. பாரா எப்படி இருக்கும் தொழிற்சாலை. மேற்கூரை பாரா வர சூரிய ஒளி தகடு தாண்டா மேற்கூரை. பாரா எப்படி கட்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசு. அணிலுக்கும் சோறு நம்ம தான் போடணும். என்ன பண்றோம்? வாழைக்காயை நம் மக்களின் உணவுக்கு அனுப்பிடுறோம். வெளிமாநிலங்களின் உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி பேக் பண்ணி அனுப்பிடுறோம். மறுபடி உலகத்தின் உணவு தேவைக்கு சந்தைப்படுத்துகிறோம். மறுபடி வாழைப்பழங்களை இந்த புகை போட்டு அப்படி நம்மளுக்கு இயற்கையில் பழுக்க வச்சு அதெல்லாம் காட்சிப்படுத்துகிறோம். ஒரு துளி நஞ்சு இல்லாமல் நான் விளைய வைக்கிறேன் பாரு அப்படின்னா தான் வாங்குவான். ஏன்னா அவன் பூச்சி மருந்து பயப்படுறான். நான் பாரு ஆர்கானிக் என்னுடையது இயற்கை வேளாண்மை, இயற்கை உரம், ஆடு மாட்டு சாணம், மக்கிய இலைதலை கழிவு, இதில் தான் நான் விளைய வைக்கிறேன் அப்படின்னு காட்டி எப்படி பேக் பண்ணுறான் பாரா. சீக்கிரம் இந்த ஆட்சியை கொண்டு வர 23ஆம் தேதி போடுறேன். இங்க பாரு என்ன பண்றோம்? வாழையில இருந்து சிப்ஸ், வாழைத்தண்டு, வாழை சிப்ஸ், வறுவல் துண்டுகள் அது தனியா தயாரிக்கிறோம். வாழைக்காயிலிருந்து தம்பி, இது வாழைப்பழத்திலிருந்து துண்டுகள். வாழைப்பழத்து இன்சுவை இது இனிக்கும். இந்த சிப்ஸ் வாழைப்பழம் வாழைக்காய் தனித்தனியா, ரெண்டு தனித்தனி செக்ஷன். இந்த பிரிவில் வேலை செய்வேன், இங்கே போக மாட்டேன். 2 பேருக்கும் தனித்தனி சீருடை, உன்னுடைய கதவு உன்னுடைய இது தனித்தனியாக இருக்கும். நீ தொழிற்சாலைக்கு வரும்போது உன் ஐடி கார்டை காட்டிட்டு போய் வேலையை செய்ய வேண்டியதான். மாசமான சம்பளம். நீ குடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் இருக்காது. அப்படி வாங்கி குடிச்சு நீ போயிட்டே இருக்கலாம். அங்கதான் அங்காடி வச்சிருவனே, மருதம் அங்காடியில், தென்னையிலிருந்து கருப்பட்டி. எப்படி இது நம்ம தயாரிக்கல, இது வர தாய்லாந்து தயாரிக்கிறான். அந்த பாலில் சுண்ணாம்பை தரணும், அதுவும் 10 ஆயிரும்டா. நம்ம பனையிலிருந்து 50 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தென்னையிலிருந்து வருது, இந்த வருது பாரு. அவன் காய்ச்சிறான். எடுத்துட்டான் பாரு தென்னங்கருப்பட்டி. எப்படி இந்த அச்சை மாத்திடுறோம். இதை உலக நாடுகள் விரும்பல. அந்த வட்டமா சின்னதா இருக்கணும்ன்றான். அப்படி டக்குன்னு ஒரு காஃபியில் போட்டு கலக்கி அப்படி கேட்குறான். இதை உடச்சி கிடைச்சலாம் கஷ்டம்னுன்றான். எனக்கு ஒன்றும் இல்லையே, அச்சை மாத்திர போறேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. இந்த வர நம்ம அக்கா தங்கச்சி எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் பாரா. பாளையங்கோட்டில் நம்ம அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை இருக்குடா. இங்க மிட்டாய் தயாரிக்கிறோம்டா, தேங்காய் மிட்டாய். எதையும் கலக்கல, பால்ல இருந்து மிட்டாய், தேங்காய் மிட்டாய். கொட்டாச்சிக்கு பெரிய மதிப்பு இருக்குடா தம்பி. தேங்காய் கொட்டாச்சி இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய பொருள்களை தயாரிக்கிறான். அகப்பை தயாரிக்கிறான், தேநீர் குடிக்கிற கப்பு தயாரிக்கிறான், குவலை. இந்த வாரம் அச்சப்படி கேட்கிறான். தேங்காய் மிட்டாய் எதையுமே இந்த சதுர அச்சில் கேட்குறான். என்ன தயாரிக்கிறேன்? தேங்காய் எண்ணெய் இல்லைண்ணே, கேட்காத, நான் தர்றேன் உனக்கு தரமான எண்ணெய். பஞ்சம்னு ஒன்று இல்லடா, பசின்னு ஒன்று இல்லடா. இந்த பைந்தமிழன் ஆட்சியில் பஞ்சம்னு கிடையாது, பசின்னு கிடையாது. தேங்காய் எண்ணெயை ஊற்றி உனக்கு இதே போத்தல்ல தர்றேன், இதே போத்தல்ல ஒரு 2 லிட்டர் வேணும், இதை விட பெருசாக அடைச்சு தரேன். தேங்காய் நார்ப்பா, நார்ல இருந்து
பாரு, தேங்காய் நாரை எடுத்துக்கிறோம். கவனிச்சுக்கப்பா, நாரை எடுத்துக்கிறோம். ஒரு இந்த வீணாக்களை நாரை எடுத்து அதே இண்டஸ்ட்ரிக்குள்ள பல பல பிரிவாக இருக்கு. இப்படி போகுதுப்பா, போய் அந்த நூலாக்கி இந்த மாதிரி கொண்டு வந்துடுது. கொண்டு வந்து இந்த துகளை உதுத்துட்டு, சக்கை இல்லாமல் துகளை உளுத்துட்டு தூய நீர் இது நூலை எடுத்துக்கிறது, தேங்காய் நூலை எடுத்துக்கிறது. பிரித்து உள்ள கொண்டு போகிறோம். போங்க. இப்போ நார் தயாரிக்கிற செக்ஷன் அதுக்குள்ளே வச்சிடறோம். இந்த மாதிரி சீட்டை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு மின்விசிறி அல்லது ஏசி போட்டுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இப்போ நார் தயாரிக்கிறோம். இந்த நாரை நம்ம மண்ணுக்கு எவ்வளோ பயன்படுமோ வச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு கேட்டால் ஏற்றுமதி செஞ்சிடும். அப்படி பேக் பண்ணி அந்நிய நாடுகளுக்கும் கப்பலில் அல்லது விண்ணூர்தியில் ஏற்றுமதி செய்கிறோம். இதை சந்தைப்படுத்த நம்ம பிள்ளைகளுக்கு MBA, இந்த MSc இதெல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு, பிகாம் எம்காம் படித்த பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துறோம். இதில் எத்தனை டன் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோங்கிறது கணக்கெடுக்க சாஃப்ட்வேர் படித்த பிள்ளைகளுக்கு அங்கேயே அறை வச்சு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் வெளிநாட்டு முதலாளி தான் கொடுக்கணும்ல, உன் சொந்த அண்ணனே வேலை தருவேன் இங்கே. இப்போ கயிற்று கட்டில் தயாரிக்கிறேன். இந்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் ஒரு கட்டில் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா அமெரிக்காவில் இந்த கட்டில், நார்கட்டில். நொங்கு இந்த சின்ன இளநீர்கள் அதை வெட்டி போட்டு தருவேன். அந்த பதநீரில் நொங்கை போட்டு பேக் பண்ணி தருவேன். நீ குடிச்சிட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்கா. கருப்பட்டி காய்ச்சலும் பாரா, சின்ன சட்டியில் போட்டுக்கின்றது. சும்மா நில்லது காய்ச்சது பாரு. பைத்தியக்காரா, மாடன் வாழ்றா, உலகத்தின் தலை சிறந்த நாடுறா ஒரு நாடு. பைத்தியக்காரா, டேய், நீ எந்தெந்த நாட்டுக்கு வேலை தேடி போனியோ அந்தந்த நாட்டிலிருந்து பாளையங்கோட்டை, திருநெல்வேலிக்கு, தென்காசிக்கு, அம்பாசமுத்திரத்துக்கும் அண்ணன் வேலை தேட்டு வர வைக்கிறேன்டா. மீதி போன வழக்கு தானடா. பாரு, பனை ஓலையிலிருந்து விசிறி தயாரிக்கிறேன். கருப்பட்டி தயாரிச்சிட்டேன். பனை ஓலையிலிருந்து விசிறி எப்படி வருது பாரு, ஸ்டைலாக எப்படி வீசிக்கலாம். நீ நார் தயாரிக்கிறேன். பனை ஓலை நார், பனை நார், மட்டையிலிருந்து நார். நமக்கு இந்த அடிக்கிறது கொஞ்சம் பச்சை மட்டை வச்சுக்கிறோம், மிச்ச மட்டையை நார் ஆக்கிறோம். புரியுதா? பனையிலிருந்து, கருப்பட்டியிலிருந்து, இந்த பனங்கிழங்குலேருந்து, பழத்திலிருந்துப்பா. பனம்பழத்தை தலைவர் எப்படி பண்ணாருன்னா, பனம்பழத்தை வச்சு அந்த சாரை பூரா பிதுக்கி எடுத்துட்டார். எடுத்துன்னு அந்த சாரை பதப்படுத்தி அழகாக இன்சுவை கட்டி மிட்டாய் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பனம்பழம் எப்படி தித்திப்பாக இருக்கும், அந்த மிட்டாய் அண்ணன் செஞ்சுருக்கேன் பாரு. இந்த பாரு, இந்த போது பார்த்தியா டப்பாவில், இது பனம்பழம் மிட்டாய். பனங்கிழங்கு இருக்குல்ல, இது மரவள்ளி கிழங்க போட்டான். பனங்கிழங்கு என்ன பண்ணுறேன், பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு அரைச்சி மாவாக்கிறேன். அது மைதாவுக்கு பதிலாக, கோதுமைக்கு பதிலாக ஈழத்தில் உடியன் மாவும்பாங்க. இது வந்து ரொம்ப சத்துள்ளது. களியாக சாப்பிட்லாம், தோசையை சாப்பிட்லாம், கூழாக கிண்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கருப்பட்டியை வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். என் மயங்க 2 பேரும் ஆயிலேனும் மாவீரனும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோண்டு கம்பு கேழ்வரகுலாம் சத்துனா எவ்வளோ பெரிய பனை. ஒரு கிழங்குங்கிறது ஒரு பனையை சாப்பிட்ற எம்படி சத்து பாரு. மாவு, இது பனங்கிழங்கு மாவு, ஈழத்தில் உடியன் மாவு. நம்ம ஊரில் இந்த மாதிரி பையில் அடைச்சி தந்துடுறேன். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை. இப்போ தமிழ் தேசிய குடிபானம் உனக்கு தெரியும். பதநீர், இளநீர், நொங்கு, பழச்சாறு, கரும்புச்சாறு அதெல்லாம் சட்டம். இது தமிழ் தேசிய குடிபானம், இது பாரம்பரிய குடிபானம், இது பாரம்பரிய மதுபானம். இதில் கல், சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவ்வையும் நம் பாட்டு அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்கன்னு. அந்த காலத்திலிருந்து நம்மளோட பல ஆயிரம் ஆண்டுகளாக என்னைக்கு வேளாண்மை செய்ய தொடங்கினமோ அன்னிலிருந்து இந்த பால் இருக்குது. ஒரு துளி ரசாயனம் இல்லாமல் செயற்கை இல்லாது இயற்கை பால். இந்த சீம சாராயத்தை இவங்க காய்ச்சறத வந்தவண்ண மூடிட்டு இதை திறந்துடுறேன். அண்ணன் சுடமாட்டான், பொறுமையாரு. கொஞ்ச நாள் அண்ணனை வெள்ளை வை, சுட்டவனை சுடுறேன். இங்கே பாரு,
பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என்று கடையில் திறக்கிறேன். இது வந்து ஓட்கா ரஷ்யாவில் இருக்குது, ஜப்பானில் ஷேக் இருக்குது, இந்த டெகுல்லா இது மெக்சிகோவில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. இதில் நீ பனையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், கரும்புலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், தென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இந்த கல்லையை வேறு வடிவத்துக்கு மாற்றி நீ பருகலாம். எந்த நஞ்சு இருக்காது. ஏன் தயாரிக்கிறது உன் அண்ணன், உன் மகன். அதனால நீ நம்பி அருந்தலாம். இந்த சாராயத்தை குடித்து பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கைகள் கைம்பெண் ஆயிருக்காங்க. கல்லை குடித்து செத்தவன் ஒருவனை சொல், தாலி எடுத்த ஒரு தங்கை அக்காவை சொல். இல்லை பனை சொலகு போங்க, பனை தொழில் பூங்கா, பனை நாரில் கட்டில், அது கைத்து கட்டில் பார்த்தலப்பா. இப்போ இதில் இன்னும் ஒன்று காட்ட முடியல இவங்களால. அந்த பனை தென்னை நார் இருக்குல்ல, அது மிகப்பெரிய உரம். ஒவ்வொரு மரம் செடி கொடி வைக்கும்போது வேரில் கொண்டு போய் அந்த விதை அந்த துகளை எந்திரம் வச்சு தூவிடுவேன் அப்படியே நிலத்தில். ரொம்ப பெரிய உரம். அது எதனாலனா நீரை ஆடு மாட்டு சாணம் போல், மக்கிய இலைதலை கழிவு போல் இந்த தென்னை நார் இந்த பனை சக்கையெல்லாம் நீண்ட கால நீரை உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிறோம். வற்ற விடாது, காய விடாது. அதனால் அது பலமான உரம். இந்த தமிழ்நாட்டு அரசு பனை பொருளை நமக்கு எவ்வளவு சந்தை, எவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், அது சார்ந்த தொழிற்சாலைகள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்க. இப்போ பனைப்பொருள் அங்காடி, மருதம் அங்காடி இப்படி உருவாக்கி நீ வாழ்கிற இடத்திலேயே உன் அரசு உனக்கு வேலையை கொடுத்துருது. இது ஒரு பகுதி. இனி நாளை மரவள்ளிக்கிழங்குலேருந்து எப்படி, பருத்தியிலேருந்து எப்படி, ஏற்களஞ்சலியிலேருந்து எப்படி, இந்த கத்தாலையிலேருந்து எப்படி, ஆடு மாட்டு பால்லேருந்து எப்படி, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இப்போ இதை நீ பார்த்துட்டு போகாமல் அப்படியே பதிவிறக்கி எல்லாருக்கும் கடத்து. வேறு ஊரில் போடுவேன், அதை நீ எடுத்து பாரு. அண்ணன் சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு போட்டினா வரும் யூடியூப்பில். போட்டு காட்டிட்டு அன்னைக்கு மட்டும் படுத்துறாத, விசில் அடிச்சுட்டு எங்கேயும் திரிஞ்சிடாத, தயவு செய்து இருந்துடாத. நேர வந்து இங்கே வாரு, உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாத்திரு. வாய்ப்பில்லை, கடைசியா வாய்ப்பில்லை. எருமைன்னு யாரையும் சொல்லாத, அது பெருமை. இந்த எருமை பண்ணைய நான் உருவாக்குறேன். உலகத்திலே மாட்டுக்கு இந்த கறி, இந்தியா ஏற்றுமதி செய்யற கறியிலே அதிகம் எருமை கறி தான். மக்கள் விரும்பி சாப்பிடுகிற கறி எருமை கறி தான். எருமை பாலுக்கு மதிப்பு அதிகம். மாட்டுப்பாலும் இந்த எருமை பாலும் A2 வகை. தாயின் மார்ல இருக்கிற பால் என்ன தரமோ அது. இந்த எருமை பாலை எடுத்து அதை நம்ம சந்தைப்படுத்துறோம். இது எதுவுமே வராது வரட்டு காடு. இது காடு மண்டி கிடக்கும், ஒண்ணுமே வராது. அங்க வைக்கிறோம் பண்ணை, விளங்குதா? கரும்பு வரும் வாழை வருங்கிற நிலத்தளிக்கல, பொட்ட காடுங்க தரிசுங்க, ஒண்ணு வராது. போடுறாங்க கரெக்ட் காடு போடுறான். புல்லு வளரும்டா, போதும்டா, அவ்வளவுதான்டா. மாட்டை வச்சிரும்டா, புல்லு வரும்டா, ஆட்டை வச்சிரும்டா. இவ்வளவுதானே. இந்த மாதிரி எருமைப்பால் அதேதான். இனிமே எருமைன்னு சொல்லாத. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ MP வேணா சொல்லு. பாலாடை கட்டி சீஸ் பசுல இருந்து எருமை பால்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் தயாரிக்கிறோம். கொஞ்சம் வேமா போங்க, நேரம் இல்ல, வேற கொடுத்து. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருப்பாய்டா, நல்லா இருப்ப, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும். எருமை இறைச்சி நீ எங்கேயும் போகாத வேலைக்கு நான் உன் வாசல்ல கொண்டாந்தாரு. இது யாருன்னு பாரு. நான் சொன்னாக்கா சிரிப்பு இல்லை. இங்க பாரு, இவர் யாருன்னு பாரு. சூரத்னு இந்தியாவில் ஒரு நகரம். இன்று 350 எருமை மாடுகளை கொண்ட அதிநவீன பண்ணைக்கு சொந்தக்காரராக இருக்கும் பீமாபாய் குடும்பம் பால் விற்றை மாதம் 5 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறது. மாட்டுப் பண்ணை வியாபாரம் மூலமாக அதி உயர் ரக கார்களில் இவர்களது குடும்பம் வலம் வருகிறது. எருமை மாடுகளின் பாலை விற்று லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார் குஜராத்தைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டி நவல்பென் சௌத்ரி. ஒவ்வொரு மாதமும் பால் விற்று 11 லட்சம் வரை சம்பாதித்து வருகிறேன். எனது ஆண்டு வருமானம் 1,25,00,000. பார்த்துக்க,
ஒரு வீட்டுல ஒரு அம்மா செய்யும் போது நாட்டுல உன் கூட பிறந்தவன் செஞ்சுன்னா எத்தனை கோடிடா டேய். அட பைத்தியக்காரா நாசம் பண்ணிட்டியடா நாட்டை. சாராயத்தை குடிக்க வச்சு சார் அடிச்சு விட்டானடா. ஏண்டா இப்படி கெட்டு போனேன். மொத்தமா மாத்திரண்டா, மொத்தமா மாத்திரன். இங்கதான்டா நாம் நிமிரணும், உளவியலா நிமிரணும்டா. நாம இலவசத்துக்கு கையேந்தி 1000-2000 கையேந்தி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதை விட ஆடு மாடு மேய்க்கிறது ஒண்ணு அவமானம் இல்லை. இதான் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கி உனக்கு உன் வாழ்விடத்துல அண்ணன் வேலை தருவேன். இது பால் பொருளாதாரத்துல மட்டும் வேலை. மற்றபடி நாட்டுக்கோழி, வாத்து வளர்க்குதல் எல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றா போட்டு காட்டுவேன். பருத்தி, கம்பு, சோளம், வரகு எல்லாம் தொழிற்சாலை. நீ கவலைப்படாம படிக்கலனால அண்ணன் அரசு வேலை தரேன். அடுத்த தலைமுறையை படிக்காம வைக்க விட மாட்டேன், படிக்க வைப்பேன். இப்ப என்ன செய்ய, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய. 23ஆம் தேதி வேகமா நான் திருமங்கலம் போகணும். 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் என் பிள்ளைகளுக்கு ஓட்ட போடு. இவர் வா, ஒருத்தனவா. இந்த திருவெளிபுத்தூர் தொகுதியில போட்டியிடுகிற என் தம்பி கரிகால் பாண்டியனுக்கு வாங்க. கரிகால் பாண்டியனுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அருப்புக்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கு ஒவ்வொன்னா போடு. ஒவ்வொன்னா மணிமாறன், என் அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்த விருதுநகரில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் விவசாய சின்னத்தில், சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிற ஆனந்தராஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே, சிவகாசியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் தங்கை தயானா சேவியர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே நிற்கிற பிள்ளைகளை, முன்னால் நிற்கிற மகனை சாதி பார்த்து ஓட்டு போடுவீர்கள் என்றால் போடாதீர்கள். மதம் பார்த்து போடுவீர்கள் போடாதீர்கள். தமிழர்கள் என்று இனம் பார்த்து போடுவதா இருந்தால் போடுங்கள். அப்போதுதான் இனமானமும் தன்மானமும் காக்கப்படும். என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் சாதி பார்த்த போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாற்றுங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், நம்பற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தம்பி தங்கைகள் வெல்க. நாம் தமிழர், நாம் தமிழர். பள்ளிக்கூடம் இடிஞ்சு வரடே, அரசு பள்ளிக்கூடம். இவன் செத்து புணமாக புதைத்த இடம் எப்படி 100-150 கோடியில் நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டு ஏசி போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் படிக்கிற அறிவு கருவறை எப்படி இடிஞ்சு கிடக்குவார் பார்த்துக்க. இந்த பிள்ளைங்க மண்டையில் இருந்தால் எத்தனை பிள்ளை செத்துருக்கு, பல பிள்ளை செத்துருக்கு. இங்கே பாரு, பிள்ளைய கக்குஸ் கழுவுறான் நாதாரி. இங்கே பாரு, நம்ம பள்ளிக்கூடம்டா, அரசு பள்ளிக்கூடம்டா. டே, அரசு பள்ளிக்கூடம்டா. ஏண்டா என்னைக்கு இவங்க சமாதியை பிடியாக்கி பள்ளிக்கூடத்தை அப்படி கட்டுறமோ அன்னைக்கு தான் நாடு இருக்கு. இவரா தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரு. இவரா தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரு. தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரு. ஒரு இடத்துல உன்னுடைய மொழி இருக்காது. பிஸ்மி ஸ்டால். இங்க வர தாமரை குடியிருப்பு தெரு, கீழே லோட்டஸ் காலனி ஸ்ட்ரீட். இவர் எப்படி இருக்கு? இது நாம எழுதி வச்சிருக்கோம். எல்லாமே 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 ஆங்கிலத்தை அப்படியே தமிழ்ல எழுதுவான். நீ எப்படி எழுதுற? டிசம்பர் எப்படி எழுதுவ? டிசம்பர், டிசம்பர். ஜனவரி, ஜனவரி, ஜனவரி. இதாண்டா தங்கிலீஷு. உன் அன்னை நிலத்திலேயே உன் அருமை தாய்மொழி. டேய், சிவனும் முருகனும் பேசிய தமிழ் செத்து போச்சுட. உலகத்தின் முதல் மொழி உன் தாய்மொழி செத்து போச்சுட. நீனும் நானும் தமிழன்டா. தங்கிலீஷ்காரன் தமிங்கிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள். நாம் தமிங்கிலர்கள், தமிழர்கள் இல்லை. என தமிழ் இல்லை, நாக்கில் இல்லை, நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, வழிபாட்டில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, எங்கும் இல்லை. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. உன் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழ் மீட்சியுற,
தமிழர் எழுச்சி உற, தமிழர் ஆட்சி வர வேண்டும். 23ஆம் தேதி அதற்கு நீ உறுதியேற்க வேண்டும்.